ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்த போது ஒரு காரியம் என்னோடு கூட தனிப்பட்ட முறையில் எனக்கென்று கேட்ட மாதிரி ஒரு கேள்வியாக இருந்தது. அதை தான் இன்றைக்கி உங்களோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க சொன்னீங்கப்பா, அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அந்த நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை நாங்கள் ஆராயும் போதும் எங்களுக்கு தேவையானவைகளை அதில் தந்து எங்களை போஷிக்கிறீர் ஆண்டவரே. இன்றும் நாங்கள் ஆண்டவரே தியானிக்கிற அந்த வசனத்தை எங்களுக்கு எடுத்து ஆவியானவர் போதிப்பீராக. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லித் தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது தனிப்பட்ட முறையில் என்னை பார்த்து ஒரு கேள்வி, இந்த வசனம் என்னை கேட்ட மாதிரி இருந்துச்சு. உன் குடும்பத்தை நீ நடத்த அறியாதிருந்தால் ஒரு சபையை நடத்துவதற்கு, சபைனா நான் எனக்கு சபை கிடையாது, ஆனால் 5 வகையான ஊழியம் சேர்ந்தது தான் சபை என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது எபேசியருக்கு எழுதும்போது. அந்த 5 வகையான ஊழியத்தில் நம்ம ஏதோ ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம். போதக ஊழியமோ சுவிசேஷ ஊழியமோ ஏதோ ஒரு ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு விசுவாசிக்கிட்ட கூட ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நாடு சரியில்லை, இன்னைக்கு உலகம் சரியில்லை, இன்னைக்கு குடும்பமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க எது மேலே ஒரு பழிய போகிறாங்க அப்படின்னா, சபை சரியில்லை, சபை ஒழுங்காக இருந்தால் தாங்க குடும்பம் ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த வசனத்தை பாருங்கள், ஆப்போசிட்டாக இருக்குது. குடும்பம் ஒழுங்காக இருந்தால் தான் சபை ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு இருக்கு. இது வெறும் ஊழியக்காரனை மட்டும் குறிக்கிறதான வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாது. ஊழியக்காரனும் விசுவாசியாக இருந்துதான் ஊழியக்காரராய் மாறி இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிகள் நாம் நாளைக்கு ஊழியக்காரராய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை விசாரிக்கக்கூடியதான ஒரு மனப்பக்குவம், ஒரு குடும்பமும் சபையும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பல இடங்களில் வேதம் அதை உறுதிப்படுத்துது. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனானவன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது. சபை சரீரமாக இருக்கிறது, மனைவியானவள் சரீரமாக இருக்கிறாள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை நடத்த அறியாது இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு சபையை நடத்த முடியும்? நம்ம இதை பொதுவாக வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்தை நடத்த அறியாது இருக்கிற மனுஷன் எப்படி ஒரு ஊழியத்தை நடத்த முடியும் அப்படின்னா, குடும்பத்தை நடத்தவும் தெரியணும், ஊழியத்தையும் நடத்த தெரியணும். குடும்பத்தை நடத்த தெரியாதவனுக்கு ஊழியத்தையும் நடத்த தெரியாது. இன்னைக்கு நாம் பழிய தூக்கி வெறும் சபை மேலே ஊழியக்காரங்க மேலே போட்டுடுறோம். எங்களுக்கு சரியாக இல்லை, அவங்களும் அதை கரெக்டாக நடத்தணும், நமக்கு சரியாக போதிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும்? இப்போது இதனை கொஞ்சம் ஆவிக்குரிய விதத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் வெறும் ஊழியம் மட்டும் பார்க்காதீங்க. ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு குடும்பத்தை ஒழுங்காக நடத்த முடியாதவங்க பிஸ்னஸ் எப்படி ஒழுங்காக நடத்துவீங்க அப்படின்னு கேட்டால், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஃபேமிலி லைஃப் ஃபெயிலியராக இருக்குது, பிஸ்னஸ் பக்கா, அவங்க பிஸ்னஸில் சாதிக்கிறாங்க. ஏன் இன்னும் ஊழியக்காரங்களை கூட பாருங்கள், அவங்களுடைய ஊழிய வாழ்க்கை நல்லா சக்ஸஸாக இருக்குது, ஊழியம் நல்ல விருத்தியாகிட்டே போகுது, ஆனால் குடும்பம் ஃபெயிலியராக இருக்குது. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு கேள்வி. இது இப்போது கடைசி காலத்தில் பார்க்கும்போது நிறைய ஊழியர்களுடைய குடும்பங்களில், ஆவிக்குரிய குடும்பங்களில், அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த பிசாசு அப்படின்னு நம்ம வெளியே பழிய தூக்கி பிசாசு மேலே போட்டாலும் நிறைய ஆவிக்குரிய குடும்பங்களில் பிரச்சனை, நிறைய ஊழியக்காரன் குடும்பங்களில் பிரச்சனை, சமாதானம் கிடையாது. ஆனால் மினிஸ்ட்ரி ஒரு பக்கம் நடக்குது, பிஸ்னஸ் ஒரு பக்கம் நடக்குது, எல்லாம் வெளியே கரெக்டாக நடக்குது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே வந்தால் அந்த சக்ஸஸ் இருக்குதா? இன்னும் சொல்ல போனால் வெளியே இருக்கிற சக்ஸஸை அனுபவிக்க முடியாதபடி குடும்ப பிரச்சனை. வெளியே எவ்வளோ பெரிய சக்ஸஸ், பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரிலையாக இருக்கட்டும், ஆனால் குடும்பத்துக்குள்ளே உட்காந்து அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதை கொண்டு வந்து இங்கே அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள். இது என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம இன்னைக்கு வேத வசனத்திலேருந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நான் இதில் முதலாவது நான் எடுக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, ஃபஸ்ட்டு குடும்பம் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் தான். ஆதாம் ஏவாளுடைய குடும்பம். ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனுக்கு 2 வேலையை கொடுத்தார். ஒன்று ஊழியத்தை கொடுத்தார், இன்னொன்று வெளியே ஒரு வேலையும் கொடுத்தார். என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது ஒரு வேலை,
பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏற்கனவே அவனுக்கு இன்னொரு வேலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், மிருக ஜீவன்கள் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் அப்படின்னு இருக்கு. இது பூமியை கீழ்ப்படுத்தி ஆளக்கூடியது. 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று தோட்டத்தை பண்படுத்தவும் காவல் செய்யவும், இது அவனுக்கு ஒரு வேலை. இன்னொரு வேலை பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யணும். இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, ராஜாக்களும் ஆசாரியருமாய், ஏன்னா அதான் அழைப்பு, மெல்கிசேதேக்கின் முறைமை தான் அழைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோட்டத்துக்குள்ள வேலை செய்யறது ஆசாரிய ஊழியம். அது குடும்பம், ஒரு சபை, ஒரு ஃபேமிலி, அதை பண்படுத்தவும் காக்கவும். அதே நேரத்தில் ராஜா ஊழியம், அது என்ன, கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யறது. இது ரெண்டுமே இவன் கையில் இருக்கு. இந்த ரெண்டு ஊழியம் தான் இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலையுமே இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியருமா அழைக்கப்பட்டோம்னு சொல்றோம். ராஜாக்களும் ஆசாரியருமா, நான் முதல்ல நீங்க யாரு? உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியர். கணவன் தான் ஆசாரியர், மனைவி தான் சபை. அந்த சபைக்கு அவர் ஆசாரியராக இருக்கிறார். பிள்ளைகள் தான் அவர்கள் பெற்றெடுக்கிற ஆத்துமாக்கள். இது ஃபர்ஸ்ட், இதுதான் சர்ச். அப்படி இருக்கும்போது வெளியே பார்க்குற வேலை இருக்கு இல்லையா, வெளியே போய் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது ராஜா ஊழியம். அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றது. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. எல்லா ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எப்படியாவது வாழ்நாளில் ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு வீடு கட்டிடணும், ஒரு இடம் வாங்கிடணும். நான் சொல்கிறது உலக பிரகாரமாய் சராசரியாய் சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்க ஒரு எண்ணம். அப்போ அது பூமியை கீழ்ப்படுத்துகிறதுக்கு சமானம். எனக்கு கீழே ஒரு பூமி எனக்கு இருக்கு, ஒரு அடி எனக்கு இருக்கு. அதாவது அது 2000 ஸ்கொயர் ஃபீட்டோ, 4000 ஸ்கொயர் ஃபீட்டோ, 10,000 ஸ்கொயர் ஃபீட்டோ, அது ஒரு ஏக்கரோ, வாட் எவர் இட் இஸ், அது பூமியை கீழ்ப்படுத்தி அதை எப்படியாவது வாங்கணும். அது ஒரு தாட். அட் த சேம் டைம் குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும். இப்போ ரெண்டுமே கரெக்டாக பண்ணணும். தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? தோட்டத்தை பாதுகாக்காதவன் எப்படி பூமியை கீழ்ப்படுத்த முடியும்? இன்னைக்கு நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் வெளியே சக்சஸ், எது வெளியே சக்சஸ்? பூமியை கீழ்ப்படுத்துறதுல சக்சஸ். நான் இப்போ ஊழியக்காரங்களை சொல்றேன், ஊழியத்தில் சக்சஸ், போய் ஆத்தும ஆதாயம் பண்றதுல சக்சஸ், பல சபைகளை ஸ்தாபிக்கிறதுல சக்சஸ், பல இடங்கள்ல தங்களுடைய சுவிசேஷ ஊழியங்களுடைய ஆபீஸை ஸ்தாபிக்கிறதுல சக்சஸ். பட் வாட் அபவுட் த ஃபேமிலி? நம்முடைய சொந்த குடும்பம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சொந்த சபை எப்படி இருக்கிறது? தன் சபைக்கு ஒரு 5000 பேர், 10,000 பேர் அல்லது 500 பேர், 1000 பேர் வர சபையா இருக்கட்டும், அதற்கு தலைமையில் இருக்கிறோம். நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கு? அதுதானே ரொம்ப முக்கியம். முதல் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதைத்தான் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த முதல் குடும்பம் அல்லது முதல் சபை, ஆதாமையும் ஏவாளையும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்படி எடுக்கும்போது அவங்க பழம் சாப்பிட்டாங்க, வீழ்ச்சி அடைஞ்சாங்க, தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்க. இதுதான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான விஷயம். நன்றாய் கவனியுங்கள். வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் சடுதியாய் வராது. சடுதியாக டக்குன்னு ஒரு பாவம் ஒரு மனுஷனை வீழ்த்தாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது வேரூன்றி அது என்ன செய்யணும்னா அது உங்களை வீழ்த்தும். அந்த ஒரு எண்ணமோ அந்த ஒரு பாவத்துக்குரியதான விதையோ என்னைக்கோ ஒரு நாள் விழுந்திருக்கும். அது என்னைக்கோ ஒரு நாள் கிரியை செய்யும். நம்ம யார் ஒருத்தனுமே சடனாக பாவத்தில் விழ முடியாது. அதுக்கான ஆயத்தம் அதான், அவனவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு, அது ஏற்கனவே அவனுக்குள்ள இருக்கு. இப்போ இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியான எண்ணத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ இயேசுவை பிடிக்க முடியாது. ஆனால் நமக்கிட்ட கொஞ்சம் காரியங்கள்லாம் இருக்கு. அதை தான் பிசாசு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றான். வந்த உடனே முதல் நாளே உங்களை வீழ்த்துறது இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவங்களை அனுப்பி அனுப்பி ஒரு நாள் வெளியரங்கமாய் நாம் பாவம் செய்கிற காரியங்கள் தெரிய வருகிறது. அப்படின்னா வீழ்ச்சி என்பது முதல் நாள் வருகிறது இல்லை, அதற்கான ஆயத்தத்தை ஏற்கனவே நடக்குது. இப்போ ஆதாம் குடும்பத்தினுடைய வீழ்ச்சி, ஆதாம் சபையினுடைய வீழ்ச்சி, பழம் சாப்பிட்டது அவங்க செஞ்ச பாவம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆதாமுக்கிட்ட இருந்தக்கூடியதான சில காரியங்கள், அதுதான் அங்கே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. இப்போ ஆண்டவர் எப்பவுமே ஒரு சோதனையை அனுமதிக்கும் போது, பிசாசு தோட்டத்துக்குள்ள வருது, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவரே கேட்கிறார் பாருங்களேன், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? 2 பேர் தான் படைச்சிருக்கிறாரு, மூணாவதா ஒரு ஆள் உனக்கு எவன் சொன்னான்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தன் சொன்னான்றது அவருக்கு தெரியுது. அவருக்கு நல்லா தெரியும் இந்த சோதனை அனுமதிக்கப்படுவது. கர்த்தருக்கு தெரியாம ஒரு சோதனை வராது. யோபுவின் புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், கர்த்தர்கிட்ட அனுமதி இல்லாம ஒரு சோதனை வரவே வராது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனைக்கு முன்பாக, இந்த சோதனை வருவதற்கு முன்பாக கர்த்தர் எப்பவுமே பலப்படுத்திட்டு தான் சோதனையை அனுப்புவார். பலப்படுத்தாம சோதனையை அனுப்பவே மாட்டார். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சபையை பலப்படுத்துவார். சபையை பலப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான்
மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருவதற்கு அனுமதி கொடுப்பார். ஏன்? இங்க வசனத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்றதுக்கான சோதனை அது. அவங்கள எந்த விதமான ஆயத்தமும் இல்லாம திடீர்னு ஒரு சோதனை வரவே வராது. அப்படிதான் ஆதாமுக்கும் திடீர்னு அவன் பழம் சாப்பிட வரல. கர்த்தர் அவனுக்கு முன்பதாகவே கட்டளை கொடுக்கிறார். அவன் செய்ய வேண்டிய வேலைகள், பிரமாணங்களை கொடுக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, அதுதான் அந்த 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்தை பண்படுத்து. இதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் வேலை. தோட்டத்தை பண்படுத்துறதுனா என்ன? ஒரு சபையை முதலாக ஒரு ஊழியத்தை நீங்கள் சோதனை வருவதற்கு முன்பதாக பண்படுத்தி ரெடி பண்ணி வைக்கணும். அந்த பண்படுத்துறதுனா என்னன்னா, அதை உள்ள காரியங்கள் எல்லாம் சரி பண்ணி அதை கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரெடி பண்றதுக்கு பேர் தான் பண்படுத்துதல். எந்த ஒரு சோதனைக்கு முன்னாடியும் ஆண்டவர் பண்படுத்த சொல்றாரு. நீ பண்படுத்தி வை, சோதனை வரும்போது அது விழாமல் இருக்கும். இப்போ இந்த தோட்டத்தை பண்படுத்தி இருந்தார்னா என்னுடைய விசுவாசம், இப்போ பிசாசு சோதிக்க வரும்பொழுது அந்த தோட்டம், அந்த சபை, அந்த ஏவாள் பண்படுத்தப்பட்டிருந்த. ஏன்னா இந்த கட்டளை ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டது, ஏவாளுக்கு கொடுக்கப்பட. ஏன்னா இது கொடுக்கும் போது ஏவாள் இல்லை. ஆனால் ஏவாளுக்கு தெரிகிறது. பின்னாடி ஏவாள் சொல்றாங்க, எங்களை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த வசனத்தை அவர் கொடுத்துட்டார். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதான வசனத்தை அவர் ஏவாளுக்கும் சொல்லிட்டார். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. தோட்டத்தை பண்படுத்தணும்னா என்ன? இப்போ நம்ம குடும்பத்தையும் அதில் வச்சுக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்குது, ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பமாக இருக்கு. அந்த குடும்பத்தை முதலில் பண்படுத்த வேண்டியது அவனுடைய பொறுப்பு. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய குடும்பத்தினுடைய வீழ்ச்சி, நிறைய ஆவிக்குரிய குடும்பத்தில் வீழ்ச்சி. அதான் நான் ஆச்சரியமாய் சொல்லுவேன். சில இடங்களில் போகும்போது புறஜாதியாருக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப ஒத்துமை கூட, அந்த குடும்ப அந்யோன்யம், அந்த கூட்டு குடும்பத்தினுடைய சுபாவங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களில் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு மாமியார் மருமகளுக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் என்ன? புறஜாதியாருக்குள் காணப்படுகிற நல்ல விசேஷங்கள் கூட இன்னைக்கு ஆவிக்குரியவர்களுக்குள்ள குறைந்து கொண்டே வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் ஏற்கனவே தோட்டத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சு இதை பண்படுத்து. ஃபர்ஸ்ட் அதை நீ செட்டில் பண்ணு, கரெக்ட் பண்ணு அப்படிங்கிறார். பண்படுத்துதல் என்றால் என்ன? ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2வது வசனத்துல பண்படுத்துகிற ப்ரொசீஜரை கர்த்தர் சொல்றார். அழகா அந்த இடத்துல சொல்லுவாரு, ஏசாயா 5:1-2, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அவர் அதை வேலி அடைத்து. முதலாவது பண்படுத்தோடைய சுபாவம் என்ன? அதை வேலி அடைக்க வேண்டும். 2வது அதில் உள்ள கற்களை பொறுக்கி. நான் ஒன்றொன்றாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது வேலி அடைக்கணும். வேலி என்பது என்ன? ஒரு விதமான பாதுகாப்பு. இந்த வேலி அடைக்கிற பொறுப்பு நேசருக்கு இருக்கிறது. அதாவது சபையை, அந்த தோட்டத்தை யார் காவல் காக்கிறாரோ அவருக்கு இருக்கிறது. அந்த செழிப்பான தோட்டத்தை வச்சிருக்கிறவர் இப்போ ஆதாம் கையில் கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? இதை வேலி அடைக்கணும். வேலி அடைச்சு, வேலி என்பது என்ன? எந்த ஒரு மிருகமும் உள்ள வராமல் பாதுகாக்கிறது தான் வேலி. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பாருங்க, ஆதாம் இதில் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்படி சொல்றோம்? 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது, காட்டு மிருகங்களை பார்க்கிலும். தோட்டத்துக்குள்ள இருக்கிற மிருகம் காட்டு மிருகம் இல்லை, நாட்டு மிருகம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தர் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். உண்டாக்கும் போதே அப்ப தோட்டத்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் நம்ம சொல்றோம் டொமஸ்டிக் அனிமல், வைல்ட் அனிமல்னு சொல்ற மாதிரி, தோட்டத்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் நாட்டு மிருகம், டொமஸ்டிக் அனிமல். அப்படியே வெளியே இருக்கிறது எல்லாமே காட்டு மிருகம், வைல்ட் அனிமல்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆண்டவர் பிரித்து வச்சிருக்கிறார். இப்போ இது நடுவில் ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கிறார். அந்த தோட்டத்தை சுற்றி முதல்ல பண்படுத்துறோடைய வேலை என்ன? ஃபர்ஸ்ட் அதை சுற்றி வேலி அடைக்கணும், அதை காவல் காக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அதை செய்கிறோமா? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு 2 வேலை இருக்கு. இப்போ அதை சுற்றி முதல்ல வேலி அடைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆதாமுடைய பொறுப்பு. அதை முழுக்க அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருந்துருக்கணும். எதுவும் வெளியே இருந்து உள்ளே வராமல் பாதுகாக்க வேண்டியது ஆதாமுடைய பொறுப்பு. இப்போ காட்டு மிருகம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காட்டு மிருகம் உள்ளே வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அது சபைக்குள்ளே உள்ளே நுழைவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அது குடும்பத்துக்குள் வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன், யாரை வீட்டுக்குள்ளே விடணும், எது சபைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நாம தான் வேலி அடைக்கணும். ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்ன? ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அவங்க கையில் கொடுக்கும்போது எது உள்ளே வரணும், எது உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் நிர்ணயம் பண்ண சொல்கிறார். இப்போ விசுவாசிகள் எல்லாரும் வருவாங்க, அதில் எந்த மாற்று. அப்படின்னா சபைக்கு பாவிகளாக வரக்கூடாதா? சபை என்பது பாவிகள் வருகிற இடம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாவி தான் வருவான்,
நாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். பாவிகள் தான் சபைக்கு வரணும். வந்தால் தான் நம்ம மனம் திரும்புவா. விசுவாசிகளும் வரணும், பாவியும் வரணும். அப்போ யார் வரக்கூடாது அப்படின்னா, தந்திரமுள்ள மிருகங்கள், கொடிதான ஓநாய்கள், அதை பற்றி தான் இருக்குது. மோசம் போக்குறது, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்ய வைக்கிறதான கள்ள உபதேசங்களோ தந்திரங்களோ உள்ளே வராதபடிக்கு காவல் காக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒரு ஊழியனுக்கு இருக்கிறது. குடும்பத்துக்குள் வராமல் பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒரு கணவனுக்கு இருக்கிறது. நான் எனக்கு ஊழியர்களை குறித்து அதிகம் பேசுவதை விட நான் குடும்பத்தை குறித்து அதிகமாக பேச விரும்புகிறேன். ஏன், இன்னைக்கு குடும்பங்கள் 2 வருஷம் ஆச்சு கொரோனாவில். இன்னைக்கு நம்ம சபைகளுக்கு போக முடியல, ஆன்லைனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குடும்பம் இருக்கிறது. இப்போ அந்த ஆன்லைனில் வரக்கூடியதான செய்திகள், எப்படிப்பட்ட செய்திகள் உள்ளே வருது, யார் யாருடைய செய்திகள் வருது, நம்மளால் அதை பகுத்தறிஞ்சு பார்க்க முடியுதா, வரையறுக்க முடியுதா? ஒரு சபைக்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு ஊழியக்காரர் சபைக்குள்ளே எதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலை வச்சிருக்கிறார். பல நேரங்களில் ஊழியர்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? சபைக்குள்ளே யாரை வேணாலும் ஏற்றிடுறாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த புல்பீட்டுக்குள்ளே ஏற்றி நிற்க வைக்க பிரசங்கம் பண்ணக்கூடியதான அந்த அனுமதியை கர்த்தர் கொடுக்காமல் வேறு யார் கையிலையும் கொடுக்காதீங்க. நீங்களே பேசுங்க. 52 வாரமும் நீங்களே பேசுங்க. 365 நாள் நீங்களே பேசுங்க. அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிடுறீங்க அப்படின்னா அவரை குறித்து நன்றாய் தெரிந்து, அவர் சத்தியத்துக்குள்ள இருக்கிறவர், அவர் கலைகளை விதைக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சா அவரை ஏற்றணும். இல்லைன்னா நீங்கள் ஏற்றக்கூடாது. ஏன், யாரோ சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அவரை பற்றி இல்லை, பர்சனலாக உங்களுக்கு தெரியணும். அதை விட முக்கியம், நீங்கள் அந்த ஊழியக்காரோட பேசும்போது உங்களுடைய ஆவியில் ஒரு உணர்வு வரும். ஆவிகளை பகுத்தறிதல்னு பேர். அந்த ஆவிகளை பகுத்தறிகிறதான அறிவு வரணும். அது வந்து கர்த்தர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் புல்பிட்டில் ஏற்றணும். எல்லாரும் ஏற்றக்கூடாது. ஏற்றிட்டு கலைகளை விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கலையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறைய சபைகளுடைய பிரச்சனை அதுதான். கலைகளை ஏற்றிடுறாங்க. நீங்கள் உட்காந்து தியானிங்க, நீங்கள் கர்த்தர்ட்ட வசனத்தை கேளுங்க, நீங்கள் பேசுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சபையை கொடுத்துருக்கிறார். அந்த ஆடுகள் உங்கள் சத்தத்துக்கு கேட்கும், உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பன் சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பல நேரங்களில் என்ன செய்கிறோம்? ஏன்னா இப்போ என்னுடைய ஊழியங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட். நான் எல்லாரையும் நான் உடனே சபையை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. எவாஞ்சலிஸ்ட். எனக்கு ஆண்டவர் வந்து சபையில் போய் பேச சொல்லி எனக்கு கொடுத்துருக்கிறார். கூப்பிட்டு சில சபைகளை கூப்பிட்டு என்னை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது பல நேரங்களில் என்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களை நான் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களை பயன்படுத்த விரும்புவேன். பல நேரங்களில் கர்த்தர் தடுப்பார், சில நேரங்களில் கர்த்தர் அனுமதி கொடுப்பார். அப்படி கர்த்தர் தடுக்கும் போது அதை நிறுத்திடணும். ஏன்னா அந்த இடத்துல அந்த வசனம் போகக்கூடாது, அல்லது அந்த ஊழியருடைய வசனம் அவர்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு கர்த்தர் ஏதோ ஒரு உணர்வில் தான் நமக்கு உணர்த்துறார், வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படியணும். நான் என்ன செய்யக்கூடாது? சரி, இவங்கெல்லாம் பேசட்டும், நம்ம உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சா நான் மிருகம் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். கர்த்தர் எனக்கு கொடுக்குற சால்வையை நானாக வேறு யார் கையிலையும் கொடுக்கக்கூடாது, நானாக கொண்டு போய் யார் கையிலையும் போடக்கூடாது. கர்த்தர் போட சொன்னால் ஒழிய உடன் இருக்கிற ஊழியர்களை பயன்படுத்துவது அவசியம். அவங்களை உருவாக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது கர்த்தருடைய அனுமதியோடு கூட நடைபெறணும். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்டவர்களை ஏற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு ஏற்றாதீங்க. அதுவும் இந்த கடைசி காலத்தில் கள்ள உபதேசம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நினையாத அளவில், அதான் நான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் இந்த செழிப்பின் உபதேசம், ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மறைமுகமாக சபைக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சி ஊழியர்கள் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டைரெக்டாகவே நாங்கள் கிரேஸ் ஊழியக்காரங்க தான், நாங்கள் அப்படி தான் பேசுவோன்னே டைரெக்டாக வரவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ வெளிப்படையாக வர தொடங்கிருச்சு இப்படிப்பட்ட உபதேசங்கள். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட குடும்பத்துக்குள்ளே நாம் வருகிறோம். குடும்பம் ஏன் வீழ்ச்சி அடைகிறது? அதை காவல் காக்கும், வேலி அடைக்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்தில் இருக்கு. இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய செய்திகள் வருது. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசாரியன் ஆகிய கணவன்மார் நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு குடும்பத்தை நம்ம எப்படி நடத்துகிறோம்? நீங்கள் ராஜா ஊழியம் பார்க்குறீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு ஓடுறீங்க, வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க எல்லாம். பட் இதெல்லாம் எதுக்காக? இவ்வளவும் எதுக்காக? நீங்கள் வெளியே சம்பாரித்து எங்கே கொண்டு வர போகிறீங்க? உள்ளே கொண்டு வர போகிறீங்க. இன்னைக்கு ஆனால் குடும்பம் எப்படி இருக்குது? குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள அந்த வேலி அடைக்கிற சுபாவம் இருக்குதா? இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள என்ன கள்ள உபதேசம் வருது? வீட்டுக்குள்ள என்ன? ஏன்னா உங்களுக்கு தெரியாமலேயே காத்து வழியா உள்ள வருது. முந்தியாவது மிருகம் உருவமா வந்துச்சு, இப்ப காத்துல வருது. ஆன்லைன். இப்ப எல்லாரும் கையிலையும் போன் இருக்கு. என்ன உபதேசம் கேட்குறாங்க? நான் பல நேரங்களிலே சொல்வேன்,
சபையை மாறுமா மாறக்கூடாதா, இந்த சபையில் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நான் என்னுடைய சபையில் ஏறக்குறைய 19-20 ஆண்டு காலம் எங்கள் சபையில் நான் இருந்தேன். காரணம் என்ன? அங்கே எனக்கு தேவையான வசனங்கள் கிடைக்கிறது. வசனம் கிடைக்காத இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஒரு சபை எதற்காக? நான் அந்த சபையில் வந்துட்டு ஒரு அங்கத்தினர், மெம்பர், நாங்கள் இருக்கிற கடைசி வரைக்கும் நான் அங்கே மெம்பருங்கிறதுக்காக ஒரு சபை கிடையாது. அது குடும்பம் இல்லை. சபை என்பது எனக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தர் உருவாக்கின ஒரு இடம், என்னை உருவாக்குற ஒரு இடம். அங்கே சத்தியமே கிடைக்காது, அங்கே செய்தி கிடைக்காதுன்னா அதுக்கப்புறம் நான் அங்கே உட்காந்து என்ன பிரயோஜனம்? அங்கே உட்காந்து அவங்க மற்ற கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா அதை கேட்கறதுக்கு நான் அங்கே இல்லை. அப்போனா ஒரு கணவனுக்கு தெரியணும், அந்த சபை சத்தியத்தில் வளர்கிற சபையாக இருந்து, ஏன்னா அவனுடைய சந்ததி அதில் வளரணும், அவனுடைய பிள்ளைகள் வசனத்தில் வளர்க்கப்படணும், கர்த்தருக்குள்ள அவங்க வளரணும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷன் கர்த்தருக்குள்ள இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியன் ஆகிய கணவனுக்கு நல்லா தெரியணும், இப்போ இங்க வசனம் கிடைக்குதா, இந்த இடத்துல வசனம் கிடைக்குதான்னு பார்க்கணும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள எப்படி ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, எந்த விதத்திலேயாவது கள்ள உபதேசம் உள்ள வருதா? பல நேரங்களில் இந்த கள்ள உபதேசத்தை இருக்கக்கூடியதான ஊழியர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க வீடு வீடாக வருவாங்க. பல நேரங்களில் கணவன் வீட்டில் இருக்க முடியாது பாருங்க, அவர் வேலைக்கு போறவராக இருப்பார். அப்போ மனைவியானவள் அதனால தான் ஏவாள்கிட்ட அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. மனைவியானவள் அந்த கள்ள உபதேசம் வீட்டுக்குள்ள வராதபடிக்கு, ஏவாள் அதில் ஃபெயிலியர், கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. உள்ளே வரும்போது கர்த்தர் சொன்ன உபதேசத்துக்கு ஆப்போசிட்டான உபதேசத்தை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் மனைவி கிட்ட அவன் பேசுகிறான். கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து இப்போ கணவன் வேற வழி இல்லை, கணவன் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ மனைவி இருக்கும் பொழுது அங்கே மனைவி கிட்ட தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, 2 பேராக வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வருகிறது வலு சர்ப்பமா என்பதை நீங்கள் உணரணும். அது ஓனாயான்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை உண்மையிலேயே சிங்கத்தினுடைய கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு கள்ள உபதேசத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாய் வருகிறார்கள். தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது, வீட்டை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான குடும்பம். உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அதில் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற ராஜா ஊழியத்தை மாதிரி போய் வேலை செஞ்சு வீடு வாசல் சம்பாதிச்சு கார் வாங்க, பணம் சேர்க்க, பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு அதை பண்ண இதை பண்ண, படிக்க வைக்க, அதெல்லாம் ஓகே, அது வெளியே, வீட்டுக்கு வெளியே. ஆனா வீட்டுக்கு உள்ள பாம்பு வந்திருக்குதா, அதை செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு டெய்லி வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும். கூடி உட்காந்து ஜெபம் பண்ணும் போது தான் இதெல்லாம் தெரியும். அந்த ஜெபத்திலேயே உங்களுக்கு இது புரிய வரும். பிள்ளைகளுக்குள்ள என்ன விதமான ஸ்பிரிட் கிரியை செய்யுது, குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு, அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணும் போதே உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும், இவங்களுக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளுக்கு போதிப்பார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் டெய்லி ஒரு ஊழியக்காரர் வந்து போதிக்க முடியாது. வாரத்துக்கு ஊழியக்காரர் ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் செய்தி கொடுக்கிறார். அந்த ஒரு செய்தி உங்கள் குடும்பத்துக்கு போதுமானது அல்ல. ஏன் இன்னைக்கு 7 நாளும் பிசாசு டிவியில் பேசிக்கிட்டு இருக்கு, 24 hours பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியராக இருக்கணும். உங்க ஊழியக்காரர் கொடுக்குற செய்தியை எடுத்து உங்க வீட்டில் நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க உங்க பிள்ளைகளோட உட்காந்து அதை பத்தின விஷயங்களை அந்த வாரம் முழுக்க பேசணும். உங்க பிள்ளைகளோட டெய்லி உட்காரணும். நீங்க பூமியை கீழ்ப்படுத்துறதுல இருக்கிற கான்சன்ட்ரேஷன், அப்பா வேலைக்கு போறோம், பிஸி, அதை பண்றோம், இதை பண்றோம், உங்களுக்காக தான் ஓடுறேன், உங்களுக்காக தான் உழைக்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனா பிள்ளைகள் என்னவா இருக்கிறார்கள், குடும்பம் எப்படி இருக்கிறது, கர்த்தருக்குள் இருக்கிறதா, உட்கார்ந்து நீங்க இருக்கிறீங்களா? ஒருவேளை கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு அல்லது கணவன் இல்லை என்று சொன்னால் அந்த பொறுப்பு மனைவியின் கையில் இருக்கிறது. நீங்க தான் எடுத்து உங்க குடும்பத்தை நடத்தணும், உங்க பிள்ளைகளுக்கு போதிக்கணும். எல்லாத்தையும் விட்டு சாயங்காலத்தில் உங்க பிள்ளைகள் டியூஷனுக்கு போட்டோம், நல்லது, படிக்கட்டும், ஸ்பெஷல் கிளாஸ் போட்டோம், ஆன்லைன் கிளாஸ் போட்டோம், எல்லாம் இருக்கட்டும். உங்க பிள்ளைகளை ஒரு அரை மணி நேரமாவது உட்கார வச்சு 2 பாட்டு பாடி ஒரு வேத வசனத்தை கொடுத்து அவனை கர்த்தருக்குள்ள நடத்தணும். எந்த பாம்பு வஞ்சிக்காதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் அப்புறம் போய் வாசிச்சு பாருங்க. அதில் ஒரு ப்ரொசீஜரே இருக்கும், அழகாக கொடுத்துருப்பாரு. முதலாவது வேலி அடைத்து, 2வது அதில் உள்ள கற்களை பொறுக்கி, எதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற காரியங்கள். ஏன்னா கல்லுக்குள்ள இருந்து, கற்பாறைக்குள்ள இருந்து முளைவு வராது, அது வேர் விடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடணும். அந்த விதையை முளைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடணும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற, உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து போட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு குடும்பம் அதில் ஃபெயிலியர் நல்லா தெரியுது நமக்கு. நம்ம குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு டிவி தடையாக இருக்குன்னு தெரியுது, கம்ப்யூட்டர் தடையாக இருக்குன்னு தெரியுது. நான் சொல்றது எல்லா கம்ப்யூட்டரும் தடை இல்லை, உங்கள் குடும்பத்தில் அது தடையாக இருக்கும். கம்ப்யூட்டர் நல்லது தான் யூஸ் பண்ணுற விதத்தில், அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். கத்தி நல்லது தான்,
அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத விதத்தை தான் இருக்குது. காய்கறி நறுக்குனா தப்பு இல்லை, வேற யாரையாவது வெட்டினா தான் தப்பு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் தப்பு இல்லை, வைஃபை தப்பு இல்லை, நீங்கள் டிவி தப்பு கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தில் தான் இருக்குது. அது தேவையில்லைன்னா அது மூடி போட்டு போயிட்டே இருக்கலாம், அல்லது அதில் உட்காந்து ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்கலாம், அல்ல தேவையான இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி, ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அதாவது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சிருப்பார், செடியை வச்சிருப்பார், மரத்தை வச்சிருப்பார். அதை சாப்பிடாம சாப்பிடணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுற பொறுப்பு தான் உங்கள் கையில் இருக்கு. இன்னைக்கு டிவி இல்லாமல் இருந்தால் என் குடும்பம் நல்லா இருக்கும், டிவி இல்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் உங்கள் பிள்ளை இன்னொருத்தன் வீட்டில் போய் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுவீங்க ஃபோன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். உண்மைதான், ஃபோன் எவன் வச்சிருக்கானோ அவன் கூட போய் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் பிள்ளைக்குள்ளேயே அந்த சுபாவம் இல்லாமல் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு நிறைய பெற்றோரால் கற்களை பொறுக்க முடியல. எது தீங்குன்னு தெரியுது, ஆனால் அதை பிள்ளைகிட்ட இருந்து வாங்க அவங்களால முடியல. எது தீங்குன்னு தெரியுது, அதை கணவன்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ண முடியல, மனைவி கிட்ட இருந்து எடுக்க முடியல. எடுத்தா பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பையன் வீடியோ கேம்ஸ் காட்டினா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றான். வீடியோ கேம்ஸ் இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்குது. அது ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளை. இப்போ அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, உடனே வீடியோ கேம்ஸை கையில் கொடுத்து நீ பாரு, ஏன் பிள்ளை சாப்பிடணும், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் அவன் அடம் பிடிக்கும் போது நீங்கள் எப்போ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, நாளைக்கு பெரிய விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். ஏன், எங்கள் அம்மா அடம் பிடிச்சா செய்வாங்க, எங்கள் அப்பா அடம் பிடிச்சா செய்வாருன்னு உன்னை பற்றின ஒரு மனநிலை விழுந்துரும். அது ஒரு கல், அதை பொறுக்கணும், அதை எடுக்கணும். இல்லை, அது தீங்குன்னு அப்பா சொன்னா அம்மா சொன்னா சொன்னதுதான், அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும், முதல்ல அவங்களுக்குள்ள வரணும், அதை விதைக்கணும்.